வணக்கம் நண்பர்களே. ஸோ நேற்றைய ட்ரீம் லெவனில் நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், நீங்கள் கவனிங்க. இது வரைக்கும் நேற்று ட்ரீம் லெவனில் 2 இம்பேக்ட் பிளேயரும் உள்ளே வந்துட்டாங்க. நேற்று ட்ரீம் லெவன்லேயும் 2 இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க. அந்த 14 இவன் தான் அட்லீஸ்ட் இம்பேக்ட் பிளேயராக வருவான்னு சொன்னானாச்சும் நம்ம 12 24 பேர்த்தில் யாருன்னு சொல்லலாம். அதவே ஒன்று சொல்ல மாட்டேங்கிறானுங்க. எனிவே நேற்று நம்ம சொன்ன கேப்டன் உள்ளே வந்திருக்காரு. ஓரளவு ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஈவெண்ட் 49 ரூபாய்க்கு 1 கோடி ரூபா, 1000 ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபா. போன தடவை ஒருத்தர் ஜெயிச்சாரு, நம்ம குரூப்ல இருக்கிற ஒருத்தர் 2200 ரூபா போட்டிருக்காரு. அதில் 1000 பேர் கலந்துக்குவாங்க. 2000 ரூபாய் இன்ட்டு 1000 பேர் கலந்துக்கிறது. அதில் ஒருத்தர் ஜெயிச்சாரு. அதெல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம். இனிமேல்லாம் அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. அதாவது 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, மொத்தம் 1000 பேர் கலந்துக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் ப்ரைஸ் 10 லட்சம் ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 5 லட்சம் ரூபா, தேர்டு ப்ரைஸ் 3.5 லட்சம் ரூபா. அப்படி வரும். 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் வரும். அதில் எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஸோ நேற்று நம்ம சொன்னதில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருந்தா, நிக்கோலஸ் பூரன் உள்ளே வந்தார், அபிஷேக் சர்மா உள்ளே வந்தாங்க, அசுதோஷ் சர்மா, நிக்கோலஸ் பூரன், அசுதோஷ் சர்மா, ஸ்டப்ஸ் வந்தார், ஃபேஃப் டூப்ளிசிஸ் வந்தார், குல்தீப் யாதவ் 5 பேர் வந்தாங்க. யாரெல்லாம் வரல அப்படின்னா மிச்சல் மார்ஸ் நம்ம விட்டுட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் விட்டுட்டோம். அதே போல் நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் உள்ளே வந்தார். ஸோ நான் அதை எழுதாம விட்டேன் பொழுது மிச்சல் ஸ்டார்க் உள்ளே வந்திருந்தார். ஸோ அதே மாதிரி சர்துல் தாக்கூர், ரபி பிஸ்னாயி, முகேஷ் குமார், ஏடன் மார்க்கரம், ரிஷப் பண்ட் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜான இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, இன்னும் 4 இருக்குது. இன்னும் 75 மேட்ச்சில் 5 தான், 4 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 70 மேட்ச் இருக்குது. போக போக இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் அக்யூரேட்டாக வரும். இனிமேல் ட்ரீம் லெவன் இப்போ இன்னைக்கு விளாண்டாங்கன்னா எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளாண்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் நல்லா வரும். நிறுவனத்தில் யாரெல்லாம் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, இன்னைக்கு மேட்ச் நம்பர் 5 குஜராத்துக்கும் பஞ்சாபுக்கும். சார்பாக ஜாஸ் பட்லர், சுப்மன் கில், சாய் சுதர்சன், கிளைன் பிலிப்ஸு, ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ராகுல் திவாட்டியா, ககிசோர் ரபடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் சார்பாக பிரபு சிம்ரான் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், இங்கிலீஷ், என் வெதேரா போன வருஷம் மும்பை இந்தியன்ஸில் விளையாண்டவர், கிளைன் மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்காரரு, சசாங்க் சிங், மார்க்கஸ் டொய்னிஸ், மார்க்கோ ஜென்சன், ஹர்ஷதீப் சிங், யுவேந்திர சாகல், யாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்ச் 7:30 மணிக்கு நடக்கிறது திருவோண நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது. திருவோணம் அப்படின்றது சந்திரனோட நட்சத்திரம். மேட்ச் நடக்கும்போது 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா லக்கணம் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். லக்கணம் தான் ஓடுற குதிரைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 12 லக்கணம் வரும். ஸோ மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. லக்கணம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்ச் முடியும் போது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து 4ஆம் பாதத்துக்கு போயிடுது. லக்கணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விருச்சக லக்கணம் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்களும், அதே மாதிரி முதல் பேட்டிங் பிடிக்கிறவங்க, புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்க நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கமும் இருக்கவங்களும் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறவங்களுக்கு புதன் ஆதிக்கம் நல்லா இருக்கணும், செகண்ட் பவுலிங் போடுறவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். ஸோ இந்த கால்குலேஷன் படி போனோம்னா விக்கெட் கீப்பராக ஜாஸ் பட்லர், ஜாஸ் இங்கிலீஷ் 2 பேரையும் பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங்கில் சுமன் கில், சாய் சுதர்சன், ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் டோனிஸ், கிளைன் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சன். பவுலிங்கில் ரஷீத் கான், ககிசோர் ரபடா, ஹர்ஷதீப் சிங் இவங்களை எடுத்துக்கலாம். ஒருவேளை செகண்ட் பேட்டிங் பஞ்சாப் பிடிச்சதுன்னா ஜாஸ் பட்லர் மட்டும் விக்கெட் கீப்பராக எடுத்துக்கோங்க. இன்னொரு அந்த இவரை ஜாஸ் இங்கிலீஷ் தேவையில்லை. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பஞ்சாப் பிடிச்சாங்கன்னா யுவேந்திர சாகல் உள்ள கொண்டு வாங்க. பவுலிங்கில் ரஷீத் கானுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக ரஷீத் கான் கொண்டு வாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டீமில் எதுவும் பெரிய லெவலில் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா வழக்கம் போல் டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் டாஸ் போட்டதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம், அதாவது லைனப் 7 மணிக்கு டாஸ் போடுறாங்க. 7:05க்கு கிரிக்கெட் எக்ஸ்சேஞ்சில் லைனப் கொடுக்குறாங்க. 7:05க்கு லைனப் அடிச்சதுன்னா 7:08, 7:09, 7:10, 7:11, 7:12, 7:13, 7:14, 7:15, 7:16 15 நிமிஷம் நான் கணிச்சு முடிச்சிருவேன். 7:20 7:25 நான் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்
பவுலிங்னு தனித்தனியாக கொடுத்துருவேன். 12 பேர் அல்லது 13 பேர் கொடுப்பேன். அதில் உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜை வச்சு நீங்கள் வந்து 11 பேர் எடுத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் உங்கள் பொறுப்பு. ஸோ கண்டிப்பாக 11 பேர்த்தில் ஒரு 7 பேராவது உள்ளே வருவாங்க. மீதி மிஸ் ஆகிறவங்க கூட ஃப்ளாப் ஆக மாட்டாங்க. ஓரளவுக்கு செகண்ட் தேர்டு பொசிஷனில் தான் வருவாங்க. அந்த 11 பேருக்கு அப்புறம் ரேட்டிங்கில் 13, 14, 15, 16 தான் நம்மளால வருவாங்க. இது நீங்கள் கடைசி 4 மேட்ச்லையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய மேட்ச்சில் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் ஜிடி ஜெயிக்குமா அல்ல பஞ்சாப் ஜெயிக்குமா அதை வச்சு பந்தயம் கட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரையில் தோன்றுகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டாஸ் போட்டதுக்கப்புறம், அதாவது எப்போ மேட்ச் ப்ரெடிக்ஷன் கிடைக்கும்னா டாஸ் போட்டதுலேருந்து மொதல் பாலுக்குள்ளே கிடைக்கும். அந்த 30 நிமிஷம் மட்டும்தான். நான் மொதல் பால் போட்டாங்க, மொதல் ஓவர் வரைக்கும் கூட கொடுப்பேன். 2வது ஓவர்லேருந்து நான் பந்தயம் கட்ட ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா எப்படி? அதனால முதல் ஓவருக்குள்ளே கேட்கணும். நேற்று ஒருத்தர் வந்து 15வது ஓவரில் கேட்டார், நான் தரல. கடைசியாக நேற்று ஜாக்பாட் மேட்ச் டிசி வின்னு. அவர் ஒழுங்காக ஃபர்ஸ்டே கேட்டிருந்தாருன்னா நேற்று ப்ராஃபிட்டு. அவங்க கேட்கல. ஸோ வந்து நீங்கள் முதல் பாலுக்குள்ளே கேட்டுருணும். நீங்கள் வந்து இந்த ஜாக்பாட் மேட்ச் ஒரு சில பேர் இருப்பானுங்க, இலவசமாக கிடைச்சா எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்று வாங்கி கொடு அப்படிம்பாங்க. ஏதாவது கொடை ஒன்று இலவசமாக ஊரில் கொடுக்குறாங்க, ஒரு கேலண்டர் கொடுக்குறதா இருந்தால் எது இலவசமாக கொடுத்தாலும் எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்றுன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி சில பேர் உஷாராக இருப்பானுங்க. எல்லா மேட்சும் ஆட மாட்டாங்க. அந்த ஜாக்பாட் மேட்ச் மட்டும்தான் பெரிய அமௌண்ட்டை பார்க்கணும்னு பேராசை ஆகுன்னு அலைவாங்க. அவங்களுக்குலாம் நான் ப்ரெடிக்ஷன் தரது கிடையாது. அவங்களாம் தான் இந்த பார்த்தீங்கன்னா 10 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் இது ஜாக்பாட்டாக இருக்குமான்னு கெஸ் பண்ணி வருவாங்க. அவங்களுக்குலாம் நான் தரமாட்டேன். எல்லா மேட்சுக்கும் ஆவரேஜாக பந்தயம் கட்டணும். நியாயமாக எல்லாமே ஒரே மாதிரி சமமாக பார்க்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் நான் தரேன். அது 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ட்ரீம் 11காரங்க உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு வாட்ஸ்அப்புக்கு நம்பருக்கு எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் காலையில் டெலிகிராமில் வாட்ஸ்அப் நம்பர் போட்டேன்னு ஒரு 20-22 மெசேஜ் வந்துச்சு. சரி, அதில் ஒரு 5 பேராவது தேர்வாங்க. எனக்கு தெரியும் ஒரு 15வது ட்ரீம் 11 இருக்குன்னு ஒன்றா ஓப்பன் பண்ணி நான் ஒரு கேள்வி கேட்பேன். யாராவது ப்ரெடிக்ஷன் கேட்குறாங்கன்னா முதல் அவனுக்கு என்னன்னு தெரியணும். சும்மா எல்லாருக்கும் போகிற போக்கில் சுண்டலாயுது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. அவனுக்கு என்ன வாங்குறவங்க அதை எப்படி சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான நாலேஜ் இருக்கான்ற ஒரு கேள்வி மாதிரி ஒரு 5 கேள்வி கேட்பேன். என்ன ஆப்பில் விளையாடுறாங்க, லாஸ்ட் கட் பண்ண தெரியுமா தெரியாதா, வித்ட்ராயல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அக்கௌண்ட்டுக்கு அப்லோடு பண்ணி வித்ட்ராயல் பணம் பண்ணியிருக்கீங்களா, எந்த டைமில் எந்த டைமில் பேக் வரணும்னு தெரியுமா, எந்த டைமில் வந்து லாஸ்ட் கட் போடுவீங்க, ஏற்கனவே விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஜாக்பாட் மேட்ச் எப்படி டீல் பண்ணணும்னு அணுகம் இருக்கான்னு கேட்பேன். அதை கேட்டால் எந்த ஆப்னு கேட்டால் ட்ரீம் 11. எவ்வளோ ஆவரேஜ் அமௌண்ட்? 49 rupees. சார் நீங்கள்லாம் டெலிகிராம்லேயே இருக்க சார், வாட்ஸ்அப்புக்கு வர வேண்டாம். வாட்ஸ்அப்புக்கு யார் ஜெயிப்பாங்களோ அவங்க வாங்கினா போதும். 2வது, இந்த மேட்ச் 4 மேட்சுக்கு இது வரைக்கும் 3 சக்ஸஸாக போயிருக்கு, ஒரு மேட்ச் தான் லாஸ்ட். பட் நல்லா போயிட்டு இருக்கு. பட் இது கண்டினியூவாக போகுமான்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அப்படி. ஸோ பிஎஸ்எல் மேட்ச்சு மற்ற சிபிஎல்லாம் நமக்கு 80% மேலே வரும். பட் ஐபிஎல் வராது. ஸோ அது நம்ம வேறு வழி கிடையாது. ஸோ மேட்ச் ப்ரெடிக்ஷன் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு 6 மணிக்குள்ளே மெசேஜ் அனுப்புங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோவை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளை காலைல 10 மணிக்கு அனுப்புங்க. ஏன்னா புது நம்பருக்கு 10 மணிலேருந்து கேட்கணும். ஏன்னா வாங்குறது ஒரு 14, 13 பேர் 14 பேர் வரைக்கும் வாங்குறாங்க. அந்த 14 பேருமே நேற்று வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் மேட்ச் வந்து பயந்துட்டு நான் ஈக்குவல் பண்ணிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் இல்லைன்றாங்க. சார் பணம் போக தான் செய்யும் சில மேட்ச்சில், அதெல்லாம் தைரியமாக விளையாடணும். அப்படி நீங்கள் பயந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வரவே கூடாது. ஸோ ட்ரீம் 11காரங்க கவலைப்படாதீங்க. ட்ரீம் 11 வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக வரும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஜெயிக்கணும், எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் போங்க, மற்றவங்க வாட்ஸ்அப் வர வேண்டாம். நன்றி, வணக்கம்.